வணக்கம். நம்மளோட கட்டிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈஸியாக தைக்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதனால் இது இப்போது நம்ம இதில் வந்து 1 by 1 தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி, ஓகேவா? இப்போது பேக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 1 inch கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அது மடித்து கைடு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு தேவையில்லாத துணியை தைச்சிட்டு பயங்கர தலைவலி ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால இந்த ப்ளவுஸ் நேற்று தர முடியாமல் போச்சு. கைடு மாற்றிட்டேன். இப்போ பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது டாட் போட்டுக்கலாம். நம்ம டாட்டோட ஹைட் லெவலுக்கு நம்ம டாட் போட்டுக்கலாம். இதை கால்குலேஷன் பண்ணி மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இதோட அளவு வச்சுக்கலாம். டாட் போட்டாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஊசியில் நம்ம அந்த மார்க்கிங்கில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இந்த இடம் சென்ட்ரு. இங்கேயும் டாட் லெவல் மார்க் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது டாட்டோட ஹைட்டு, ஃப்ரண்ட்டு டாட்டோட ஹைட்டு கால்குலேஷன் பண்ணி மார்க் போட்டு வச்சுருக்கோம், பிடிச்சிட்டோம். அடுத்தது மூக்குப்பட்டி டாட்டு, அடுத்தது ஆமல் கிராஸ் டாட். இது ஓட்ட போட்டு தெரியுது, சரியா? ஓகே. அடுத்தது லெஃப்ட் சைட் பிடிச்சாச்சு, ரைட் சைட் பிடிக்கிறோம். ஓகே. அடுத்தது பட்டி, கையோட எம்மிங்க்கு மடிச்சு தைச்சிக்கலாம். இந்த பக்கம் மடிச்சு தைச்சிருவோம். அடுத்தது கையோட இறக்கம் மடிச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுளாக மடிச்சு தைக்கும்போது எம்மிங் பிரிஞ்சிட்டாலும் அந்த தையல் வந்து அது வெளியே வராமல் இருக்கும், அது துணி வெளியே வராமல் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரெண்டாக மடித்து அப்படியே எம்மிங் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போது பட்டிக்கு போயிடலாம். ப்ளவுஸில் நிறைய துணி இருக்குது, அதனால் பட்டி பீஸு இதில் கொஞ்சோண்டு வெட்டிக்கலாம். இதுக்கு நம்ம உள்ள ஒரு திக்னஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். என்ன பீஸ் கொடுக்கலாம்? ஓகே, ப்ளூ அண்ட் ப்ளூ இருக்குது, பட் இது பத்தாது, ஒரு பட்டி தான் வரும். இன்னொரு ப்ளூ இருக்குது, இது செட் ஆகுதான்னு பார்ப்போம். இது செட் ஆகும். இன்சைட் போகிற மாதிரி கொடுத்துக்கலாம், சரியா? இந்த மாதிரி பட்டி சுற்றி மடிச்சு தைச்சிட்டு வெளிப்பக்கம்
இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கலாம். வாய்ஸ் ஒரு இடத்துல கம்மியாக கேட்கும், அதுவும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறதில்லை. தைக்கிறத கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா தைக்கிறதுல தான் இருப்பேன். பட் இப்போ வந்து பேசி வீடியோ போடுறது கொஞ்சம் ஸ்லோவாகும். இந்த மாதிரி பட்டி நம்ம தைச்சிட்டு வெளிப்பக்கம் திருப்பி இந்த மாதிரி லைன் உள்ள திக்னஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மேல் தையல் போட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணிடுவோம். பட்டி லெஃப்ட் ஜாயின் பண்ணலாம். இந்த பட்டி அதாவது இந்த சென்டர் டாட் வந்து எப்பயுமே ஊக்குப்பட்டி பக்கம் தான் இப்படி திருப்பி மடிச்சு விடணும். ஊக்குப்பட்டி லெஃப்ட் சைடாக இருந்தால் ஊக்குப்பட்டி பக்கம், ரைட் சைடாக இருந்தால் ஐப்பட்டி பக்கம் வச்சாச்சு. சாரி, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது வெளியே வச்சேன் அதனால் மாறுது. ஓகே, ரைட். நான் ஒரு 10 நிமிஷம் உங்க ஓட்டிட்டு இருக்கேன். கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி, இது நேற்றே தர வேண்டிய ப்ளவுஸு நேற்று வெட்டி வச்சுட்டு போயிட்டேன். காலையில் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. கொக்கிப்பட்டி தைச்சிருவோம். இங்கே ஒரு ஃப்ளிட் வச்சுருப்பேன். இந்த ஃப்ளிட் எதனால் வச்சுருக்கேன்னா, நம்மளோட டாட்டோட இதில் நம்ம டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு சுருக்கம் கொடுக்கும் ஃப்ளிட் வைக்கலன்னா. அதுக்காக அந்த டாட் போட்டிருப்பேன். அந்த டாட் ஊக்குப்பட்டி டாட்டுக்கு ஒரு சுருக்கம் வரும். அதை நம்ம மடிச்சு தைக்கும்போது அதோட லெவல் வந்து இழுத்து கொடுக்கும். அதுக்காக அந்த ஊக்குப்பட்டியோட டாட்டுக்கு நேராக ஒரு சின்ன சுருக்கம் ஃப்ளிட் மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு தைங்க. அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பெண்ட் ஆகாமல் சுருக்கம் வராமல் கரெக்டாக வரும். சரி, இதோட லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. 2 3 4 5. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாமா?
ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்து லெஃப்ட் சைட் கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட லூஸு ப்ளவுஸில் இறக்கம் வச்சுருக்கோம், அதனால் ப்ளவுஸ் லூஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் சைடு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் ஒரு விங்கிள்ஸில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டாட் ஒன்று போட்டுக்கலாம். இந்த பக்கம் கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருக்குன்றதால ஒரு நூல் அளவு டாட் போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு. இப்போ நாம் வந்துட்டு இதில் இடுப்பு ப்ளவுஸ் வந்து 34 கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பாடியில் அளவு ப்ளவுஸில் வந்து 33 தான் இருக்குது. அந்த 33க்கு 33ன்னு அது என்னது பாடி லூஸ் கணக்கு பண்ணி நம்ம வந்து 34 கணக்கு பண்ணோம். இது 39 இன்ச்சு பாடி லூஸு, 34 இன்ச் இடுப்பு லூஸ் கணக்கு பண்ணி கொஞ்சம் ஒரு நூல் அளவு டைட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணதோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுதான் சொல்கிறேன். நம்மளோட கால்குலேஷன் படி அளவு ப்ளவுஸில் 1 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 1 இன்ச்சை இதில் நாம் டைவர்ட் பண்ணி இது எதுவும் சரியாக இதுன்னு பார்க்கவே இல்லையே. சரிதான் இருக்குது. அடுத்தது இது அந்த அரைஞ்சு பிடிச்சிட்டோம்னா அது சரியாயிடும். ஷோல்டர் நம்ம இவங்களுக்கு பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து 20 23 இன்ச்சு ஓகே அந்த அளவு வச்சுட்டோம். வச்சுக்கணுமே ஷோல்டர் பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம்.
2 பீஸு போதும்னு நினைக்கிறேன். 3வது பீஸ் இருக்கும், வெட்டி வச்சுக்கிறேன். பைப்பிங் கிராஸ் எப்படி வெட்டுறது அப்படின்றதும் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது நம்ம அதில் லைனிங் இப்போ இழுத்து பார்த்தோம் இல்லையா, அந்த பக்கம் எந்த பக்கம் அதிகமாக இழுவு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம வந்து பைப்பிங் போட்டோம்னா அது சுருக்கம் இல்லாமல் வரும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த மாதிரி இழுத்து தையல் போட்டு ஒரு இழுத்து விட்டோம்னா அந்த தையல் உடஞ்சிடுச்சுனாலும் இன்னும் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக உட்காந்துரும். இப்போது பைப்பிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக ஊக்குப்பட்டியாண்டு வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். ஓகே, நம்ம கால்குலேஷன் கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே அப்படி தான் நடக்கும். கைடு 1 சைட் கைட் போட்டுக்கிறேன். அதை தேடுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். கஸ்டமர் வேறு வந்து போயிட்டாங்க. இங்கே இருக்கா எல்லாம் அங்கே இல்லையா? யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா? அச்சோ, ஓடிட்டு தான் இருக்கா? ம், ம். இது மாதிரி லைனிங்கில் இது மாதிரி பைப்பிங்கில் 1 சைட் கைட் போட்டு வச்சோம்னா அதோட அந்த ரவுண்டு வந்து அந்த உருட்டு வந்து சூப்பராக உட்காரும். மொத்த துணி இழுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி மொத்த துணியும் அது இழுத்து கொடுத்துரும். ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிடுச்சு, மெசேஜ் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வீடியோ வேறு டவுன்லோட் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, வச்சாச்சு. கட்டிடுவோம்.